திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் குழந்தை நல்ல கொழுன்னு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வீட்டிலையே ஒரு சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஹெல்த்தியான மாவு. இதுக்கு பாதாம் பருப்பு ஒரு 10, முந்திரி பருப்பு 10, கொஞ்சம் அரிசி, 4 ஸ்பூன் பொரிக்கடலை. இது பொட்டுக்கடலை. இதை முதல்ல பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கிட்டு பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கேன் நான். கருவை விடாமல் லைட்டாக இப்படி வறுத்துடுங்க. இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது கூடவே நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் அரிசியே போட்டுக்கலாம். ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா அப்படி வெறும் பாத்திரத்திலே வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரியணும். அரிசி நல்லா பொரிஞ்சு பொரிய அரிசி மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். இதை டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து வெந்நீர் ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி அதை நல்ல கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவுங்க. தேவையில்லாமல் மாவு எதுவும் ரெடி பண்ணி வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி இப்படி கொடுக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா பொரியரிசி மாதிரி வந்துடுச்சு. இதை லேசாக வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறட்டும். பொட்டுக்கடலை நல்லா நைன் பேஸ்ட் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1 வீக் எனக்கு ஓடும். இதை எப்படி காய்ச்சறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். இதில் 1 ஸ்பூன் இன்றைக்கி எடுத்து என் பையனுக்கு காய்ச்சி கொடுக்க போகிறேன். இந்த 1 ஸ்பூன் அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டு காய்ச்சி கொடுத்துடலாம். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம். இது கூட இந்த டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதுங்க. நல்லா கட்டி விழாமல் நல்லா கையை கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், கட்டிலாம் எதுவுமே இல்லை. நாட்டு சக்கரை கூட நல்ல பொடியாக தான் இருக்குது. இதை நல்லா இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சு காய்ச்சிடலாம். திக்காயிடுச்சு. நல்லா கொழுகுன்னு வந்துருச்சுக்கோங்க. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சிக்கிட்டே இருந்தால் போதும். நல்லா திக்காயிருச்சு. இப்போ அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு குழந்தைக்கு கொடுத்துக்கலாம். நல்லா இருக்கா?